ஹாய் ஹலோ வெல்கம் டு டாடி பிள்ளை. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்னைக்கு ஒரு வெரைட்டி ரைஸ் தான் செய்ய போகிறேன். அதுக்கு நான் 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதை இப்போ நம்ம நல்லா வாஷ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் நம்ம ஊற வச்சிடலாம். அப்போ தான் வெரைட்டி ரைஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது. நம்ம ஊற வச்சு நம்ம வேக வச்சோம் அப்படின்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு 20 மினிட்ஸ் நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ நான் மாங்காய் சாதம் தான் செய்ய போகிறேன். மாங்காய் சாதத்துக்கு நான் ஒரு பாதி மாங்காய் மட்டும் எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் 1 டம்ளர் தான் அரிசி போட்டிருக்கேன். அதனால நான் பாதி மாங்காய் மட்டும் நான் எடுத்துட்டு அதை நல்லா இந்த தேங்காய் பூ திருவோம்ல அதில் வச்சு நல்லா திருவிக்கிறேன். இந்த கொட்டையெல்லாம் நம்ம எடுத்துடலாம், இல்லாட்டா அந்த கொட்டை கசக்கும். நான் இந்த பாதியை மட்டும்தான் நான் போட போறேன். நம்ம பெரிய பல்லில் வச்சு செய்யணும்னா தான் நமக்கு நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். இல்லைன்னா ரொம்ப பொடிசாக கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது நமக்கு குழஞ்சு போயிடும். மாங்காய் குழஞ்சிச்சுன்னா அதோட ஃப்ளேவரே போயிடும். இப்போ நம்ம 1 டம்ளர் அரிசிக்கு நான் புழுங்கல் அரிசி எடுத்துருக்கிறதுனால நான் 2.5 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன். ஏன்னா அப்போதான் நமக்கு சாதம் நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். வெரைட்டி ரைஸ் அப்படின்றதுனால நான் இந்த ஸ்டேஜ்லேயே நான் உப்பு போட்டுக்கிறேன். வடிக்கிற சாதமாக இருந்தால் நான் சாதத்தில் உப்பு போட மாட்டேன். வெரைட்டி ரைஸ் அப்படின்றதுனால நான் உப்பு போட்டுக்கிறேன். நான் கல் உப்பு தான் நான் போடுறேன். நான் 1 ஸ்பூன் மட்டும்தான் போட்டிருக்கேன். தேவைன்னா அப்புறம் போட்டுக்கலாம். இப்போ நான் ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் தான் நான் வைக்க போகிறேன். நான் வச்சுருக்கிறது சின்ன பர்னரில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா அப்போனா தான் அரிசி நல்லா ஈவனாக இருக்கும். நமக்கு ரைஸும் நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். நான் மாங்காய் சாதத்துக்கு துவையல் தான் வைக்க போகிறேன். நான் துவையல் எப்படி வைக்க போகிறேன் அப்படின்னா, நம்ம எப்பயும் பண்ணுற துவையல் மாதிரியே பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட போகிறேன். எப்பயுமே தேங்காய் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஓட்டில் லைட்டாக தட்டிட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்ம டக்குன்னு எடுத்துடலாம். கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட தேவை கிடையாது. நமக்கு லைட்டாக கீறினோடனே நமக்கு டக்குன்னு வந்துடும். சில சமயங்கள் என்னன்னா அந்த ஓடு ரொம்ப திக்கா இருக்கும். அப்படி திக்கா இருக்கும்போது நம்ம தேங்காய் சட்னியோ துவையலோ வைக்கும்போது கசக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த திக்கா இருக்கிற ஓடை மட்டும் நம்ம பீல் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லாட்டா அந்த அந்த ப்ரௌன் கலர்ல இருக்கு அதையோட போட்டீங்க அப்படின்னா ரொம்ப கசப்பா இருக்கும். இப்ப நான் கொஞ்சமா பொரிகடலை சேர்த்துக்கிறேன். எனக்கு 3 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். இப்பதான் நல்லா காரமா இருக்கும். அதனால நாலு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். தேவைன்னா இஞ்சியும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் கொத்தமல்லி மட்டும் நான் சேர்த்துருக்கேன். வதக்கலாம் இல்லை, நான் டைரெக்டாகவே போட்டுக்கிறேன். கொஞ்சமாக உப்பு அப்புறம் தண்ணி போட்டு இப்போ நான் ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது. நல்லா கொஞ்சம் குறைன்னு அரைச்சாதான் துவையலுக்கு நல்லாயிருக்கும். இதை தாளிக்கலாம் தேவையில்லை, நம்ம அப்படியே யூஸ் பண்ணாலே போதும். துவையல் தானே. இப்போ நான் மாங்காய் சாதத்துக்கு தாளிக்கிறதுக்காக குட்டி குட்டியாக பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சியை நம்ம திருகி தான் சேர்க்கணும். அப்பனா தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம கட் பண்ணி சேர்த்தோம்னா அங்கங்கே நிற்கும். நம்ம திருகிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். நான் கொஞ்சமாக கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு 3ஐயும் நான் சேர்த்துருக்கேன். ஒன்றா சேர்த்துருக்கேன். அதை நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். நம்ம அடுத்தடுத்து சேர்க்கும் போது நம்ம ஒன்றா ஃப்ரை பண்ணாதான் அடி பிடிக்காது. இது வேர்க்கடலை. வேர்க்கடலை நல்லா தொலியெல்லாம் நீக்கிட்டு நான் ஸ்ப்ளிட் பண்ணி இப்போ சேர்த்துருக்கேன். இது காஞ்ச மிளகா. நம்ம பச்சை மிளகா போட்டாலும் காஞ்ச மிளகா போட்டாதான் நமக்கு அந்த ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். கருவேப்பிலையும் நான் கொஞ்சமா சேர்த்துக்கிறேன்.
ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டும் நம்ம போட போட வந்து நம்ம வதக்கி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இஞ்சி வந்து கரெக்டாக எண்ணெயில் போடணும், அப்போனா தான் நமக்கு பச்சை வாசனை அடிக்காது. இது வந்து பச்சை மிளகா போட்டிருக்கேன். இப்போ இது பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சமா மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம், அப்பதான் நல்ல கலர் கொடுக்கும். இப்போ வந்து நம்ம திருகி வச்சிருக்கிற மாங்காவையும் சேர்த்துடலாம். மாங்காய் வந்து ஓவர் குக் பண்ணிடக்கூடாது, இல்லாட்டா அந்த ஃப்ளேவர் நமக்கு வந்து போயிடும். நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து சாதத்துலேயும் நம்ம உப்பு போட்டிருக்கோம். இப்போ வந்து இந்த மாங்காய் தொக்குக்காக வேண்டி நான் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். நமக்கு இருந்தால் கொத்தமல்லி தூவிக்கலாம், இல்லைன்னா தேவை கிடையாது. இது கொஞ்சம் லைட்டாக ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம வடித்து வச்சிருக்கிற சாதத்தை வந்து நம்ம போட்டு லைட்டாக வந்து இப்படி கிளறி விட்டுட்டே இருக்கலாம், இல்லைன்னா வந்து சாதம் உடஞ்சி போயிடும். உங்களுக்கு இந்த மெத்தட் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டுக்கு பட்டாசு வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து பட்டாசு அன்பாக்சிங் பண்ண போகிறோம். காட்டுங்க ரெடி. அஸ்வந்த் ரியான் பார்த்தாங்க அப்படின்னா பிச்சிருவாங்களேன்னு சொல்லிட்டு இப்பயே ஓப்பன் பண்ண சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே எங்கள் மாமியார் வீட்டில் வந்து கட்டிலுக்கடியில் சேஃபாக வந்து நாங்கள் பட்டாசு வச்சுருக்கோம். இப்போ வந்து இதை நாங்கள் அன்பாக்சிங் பண்ணி காட்டுறோம், எந்தெந்த மாதிரி பட்டாசு உள்ள வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு. பூம் பட்டாசு தான் அந்த கட்டிலுக்கடியில் உள்ளது, எல்லாமே பட்டாசு தான். ஆனால் 4 பட்டாசுமே எல்லாரும் கொலீக்ஸ் எல்லாரும் சேர்ந்து வாங்கியிருக்காங்க. இதில் யாருக்கு என்ன வேணுமோ அவங்க வந்து ஷேர் பண்ணி எடுத்துப்பாங்க. பார்த்து 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 காட்டுங்க கைய. குங்குமம் இந்த வாரம் இப்படிதானே வரும். இது என்ன பட்டாசு? பட்டாசு காட்டுங்க. பீகாக் சில்வர். இத வந்து கொளுத்துனா சில்வர்ல லைட் எரியுமோ? இது வந்து என்னது? பவர் ரேஞ்சர்ஸ். இது என்னது? பம்பரம். சுத்தமா பம்பரம் மாதிரி. தீப்பெட்டி. இது என்ன தெரிஞ்சுக்காங்க? தீப்பெட்டியா? வைங்க, இது கம்பி மத்தாப்பு கொளுத்துறதுக்கு யூஸ் ஆகும். தீப்பெட்டி எல்லாம் வச்சா. இது என்ன வெடி? போன தடவை இந்த லட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்தீங்களே, அதே லட்டு தானே அது? இங்க பாருங்க, திருப்பதியில கூட இவ்வளவு பெரிய லட்டு கொடுக்க மாட்டாங்க, ஆனா நாங்க எவ்வளவு பெரிய லட்டு வாங்கிருக்கோம் பாருங்க. இதோட பெருசெல்லாம் இருந்துச்சு லட்டு அடி போன தடவை. ஏன் அவதார் வெடி? அவதார் வெடி இது எப்படி இருக்கும்? அவதார் வெடியா? இது எப்படி இருக்கும்? இது எப்படின்னா பேப்பர் பாம் மட்டும் எப்படி வெடிக்கும்? எப்படி வெடிக்கும்? இல்ல, தூங்குறோம் நாங்க 2 பேரும். என்னப்பா? இந்த வர்றேன்ப்பா. கத்திக்கிட்டு இருக்கான். இப்ப உள்ள விட்டோம் நாங்க. இந்த பெட்டியெல்லாம் டிவின்னு சொல்லி வச்சிருக்கோம். இது என்னது? எத்தனை வாழா? தீபாவளிக்கு ஸ்வீட் கொடுக்க போகும்போது ஒரு லட்டு பாக்ஸ் கொடுக்குறோம் வந்தாங்க அப்படின்னு. காட்டுங்க லட்டு. திருப்பதி லட்டா? இந்தாங்க லட்டு, திருப்பதி லட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. எவ்வளோ பெரிய லட்டு. வெளியே ரியான் கத்திக்கிட்டே இருக்கான். சரி பேக் பண்ணுங்க. அவங்க கத்திக்கிட்டே கிடக்கான். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ நாங்கள் பார்க்க முடியாது, ஏன்னா ரியான் வந்து வெளியில் கத்திக்கிட்டே இருக்கான், ஓவராக கத்திக்கிட்டு இருக்கான்.
கொடுங்க பத்தாச்சு பார்க்கலாம் தரவும் மாட்டேன்றாங்க. மீனாட்சி நல்லா இருக்கியா? இந்த கிளி பேர் வந்து மீனாட்சி. இந்த கிளி வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் தான் ஆகுது. இந்த கிளி வந்து மதுரையிலேருந்து கொண்டு வந்திருந்தாங்க. அது வந்து நல்லா காட்டுக்குள்ள வந்து சுற்றி திரிஞ்ச கிளி போல இருக்கு. இங்கே வந்து கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வந்து அடைச்சி போடவும் அது ரொம்ப காண்டாயிடுச்சு. அதால் வந்து எங்கேயும் பறக்க முடியலை, எங்கேயும் வெளியில் போக முடியலை. ஏன்னா அது காட்டில் இருந்ததில்ல. அதனால வந்து யாரை பார்த்தாலுமே கொத்த வரும். நான் வேறு அப்பப்போ போய் அதை வெறுப்பேற்றி வெடிக்க வைப்பேனா அது ரொம்ப காண்டாயிரும். வீட்டுக்குள்ளேயே போகாது. இந்த கேட்ல தான் எப்பயுமே உட்காந்துருக்கும். 2-3 தடவை அஸ்வந்தெல்லாம் கொத்தி இருக்கு இந்த கிளி. பட்டாசு வந்து நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்ததுனால பூவை வெளியில் வச்சு நான் மறந்துட்டேன். அதனால பூ வந்து லைட்டாக மலர்ந்துருச்சு. இதே இந்த பூ வந்து நல்லா முட்டா கட்டணும் அப்படின்னா அந்த மாதிரி கசங்காது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். மலர்ந்ததுக்கப்புறம் நம்ம கட்டி மலர்ந்ததுக்கப்புறம் இன்னொன்று நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த மெத்தட் பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன மிஸ்டர் ஆனந்த் பண்ணுறீங்க? இப்போ ரியானையும் அஸ்வந்தையும் நாங்கள் தூங்க வச்சுட்டு பட்டாசு எடுக்கிறதுக்காக வந்துட்டோம். இங்கே பாருங்க வீடே பட்டாசா இருக்கு. எல்லா பாக்ஸையும் ஓபன் பண்ணிட்டீங்களா? புஷ்வானம், சாரி ராக்கெட். இதே பட்டாசா தான் இருக்கு. இதெல்லாம் என்ன பட்டாசு ரெடி? கம்பி மத்தாப்பா. இது ராக்கெட்டா? நான் கடையில ஒரு தடவை கொளுத்துனா மேல போய் வெடிச்சுட்டே இருக்குமே. இது வந்து 30 வெடி வெடிக்குமா? இது 30, இது 60. இதுல நீங்க எதை எடுத்திருக்கீங்க? நமக்கு ரெண்டுமே எடுத்திருக்கீங்களா? இதுல யார் வெடிப்பா? நான் இழுத்துட்டு அப்புறம் நீ தான் வெடிப்பேன்னு சொல்றீங்க. இது என்ன ரெடி? சிடி பாக்ஸ் மாதிரி இருக்கு. இது என்னன்னா இது பத்த வச்சுட்டு இதுக்குள்ள கையே விடலாம். சுடாது. அப்ப என்ன பண்ணும் இது? இந்த பட்டாசு புஷ்பானம் மாதிரி கை புஷ்பானம் மாதிரியா? அதுக்காண்டி கையெல்லாம் விட்டு பாத்துறாதீங்க, ஒண்ணும் ஆகாதுன்றது. அதான் இவன் கேட்டான், இந்த கை வைக்கிற பட்டாசு நம்ம கை வைக்கவா? நானு ஐயோ குழந்தைய கையெல்லாம் வச்சா சொல்றேன். அவன் மொபைல்ல பார்த்துட்டு கேக்குறானு. அப்படியா? அவன் தெரியுமா நீங்க இவ்வளவு பட்டாசு வச்சிருக்கீங்கன்னு? தெரியாது. ஆனா பட்டாசுன்னு தான் அவனுக்கு அவ்வளவு சந்தேகம். பட்டாசு பட்டாசு பட்டாசுன்னு. நீங்க மட்டும் இப்படி கடையை திறந்து வச்சிருக்கிறத பார்த்தா அவ்வளவுதான். இது சில்வர் பீகாக்கா? இது நமக்கு எடுத்திருக்கீங்களா? மேல கூட பீகாக் வச்சிருக்கீங்க. அது என்ன ஒளிச்சு வச்சிருக்கீங்களா? அவங்களுக்கு தெரியாம ஒளிச்சு வச்சிருக்கீங்களா? இங்கே ஒரு பீகாக் இருக்கு. அதான் நான் எடுத்து கொடுக்குறேன். அந்த பெரிய டப்பால அடுக்குறியா? சரி அடுக்குறேன், கொடுங்க. ஆமா, இப்போ இந்த பெட்டியில் வந்து நான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி அடுக்கி வைக்க போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க.